ரெபெக்கா என்ற ஒரு பெண்ணுடைய அப்பா அவளை ரொம்ப நேசிச்சாரு. ஒரு முறை அவர் சொன்னாரு, நான் வெளியில போறேன், நீ வீட்டுக்குள்ளே இரு, எங்கேயும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரு வெளியே கிளம்பிட்டாரு. இந்த பொண்ணு ஜன்னல் வழியா அப்படியே பாக்குறா. பார்க்கும்போது அங்க இருக்கிற எல்லா குழந்தைகளும் பனியில, அதாவது ஸ்னோல விளையாடிட்டு இருந்தாங்க. அவளுக்கும் போய் விளையாடணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசை இருந்துச்சு. ஆனா அவங்க அப்பா காலையில சொன்னது ஞாபகம் இருக்கு, இன்னைக்கு என்ன செய்யக்கூடாது, வெளியே போக கூடாது, என்னுடைய டியர் கேர்ள், அன்பு மகளே, நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருக்காரு. அதனால அவ போகாமே பாத்துட்டே இருந்தா. அவங்க அப்பா கிட்ட ஓகே டாடின்னு சொன்னவ இந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் விளையாடுறத பார்த்து இவளுக்கும் என்ன ஆயிடுச்சு, ஆசை வந்துச்சு. அதனால அவ என்ன செய்தா, நம்ம அப்பா தான் வீட்டுல இல்லையே, அவருக்கு தெரியாம என்ன செய்வோம், வெளியே போய் விளையாடிட்டு அவர் வர்றதுக்குள்ள என்ன செய்வோம், வீட்டுக்குள்ள வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே விளையாட போயிட்டா. சில நேரம் கழிச்சு வீட்டுக்கு வந்த போது அங்க விளையாடிட்டு உள்ள நுழையும் போது அந்த ஐஸ்னால அப்படியே வழுக்கி என்ன செய்துட்டா, வீட்டுல விழுந்துட்டா. அது மட்டும் இல்லைங்க, அந்த விழுற நேரத்துல தாங்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க அப்பாவுடைய ஃபேவரட் படம் ஒண்ணு அங்க என்ட்ரன்ஸ்ல ஹேங் ஆகிருந்துச்சு. அதுல அவ கைப்பட்டு என்ன ஆச்சுன்னா, அந்த படம் உடைஞ்சி அப்படியே அந்த கிளாஸ் ஃப்ரேம் தூள் தூளா உடைஞ்சிடுச்சு. அவ விழுந்தது கூட அவளுக்கு மன கஷ்டம் இல்லை, ஆனா அந்த ஃப்ரேம் அந்த பிக்சர் நாசமாயிடுச்சுன்ட்டு ரொம்ப வருத்தம். உடனே நினைச்சா, இனிமே அப்பா என்ன செய்வாரு, நம்மள வெறுக்க ஆரம்பிச்சிடுவாரு, நம்மள நேசிக்க மாட்டாரு அப்படின்னு அழுதுட்டு அவங்க அப்பா வீட்டுக்குள்ள வரும்போது அவரை பாக்குறதுக்கு ரொம்ப பயந்தா. அப்போ அவங்க அப்பா இல்லாத நேரத்துல அவங்கள பாத்துக்கிறதுக்கு ஒரு கேர் இருந்தாங்க, ஒரு நானி. அவங்க போய் சொல்றாங்க, ரெபெக்கா நீ தான் தப்பு பண்ணிருக்க, நீ போ அப்பா கிட்ட போய் உண்மையே சொல்லு, அவர் என்ன செய்வார், கண்டிப்பா உன்னை மன்னிச்சிடுவாரு, போ அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. உடனே ரெபெக்காவுக்கு அந்த வார்த்தை ரொம்ப இருதயத்தை தொட்டுச்சு. உடனே பயத்தோடு அப்பா கிட்ட போய் சொல்றாங்க. ஆனா அப்பா என்ன செய்யல, கோபமாவே இல்ல, அவர் அன்போடு கையை நீட்டி சொல்றாரு, மகளே, நான் எல்லாத்தையும் பார்த்தேன், நீ விழுந்ததையும் பார்த்தேன், நீ எப்படி வருத்தப்பட்டனும் பார்த்தேன், நீ என்னிடத்துல என்கிட்ட சொல்லுவேன், அதுக்காகவும் நான் காத்திருக்கேமா அப்படின்னு சொல்றாரு. ரெபெக்கா அதிர்ச்சி அடைந்த அப்பா அப்புறம் சொல்றாரு, நீ பிறக்கிறதுக்கு முன்னே நான் உன்னை நேசிச்சேன், நீ என்னுடைய மகள், உன் தவறுகள் எல்லாம் உனக்கு விளைவுகள் தரலாம், ஆனா என் அன்பிலிருந்து எதுவும் என்ன செய்யாது, உன்னை பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. இப்படிதாங்க இந்த சாதாரண உலகத்துல இருக்க அப்பாவே இப்படி பேசும்போது நம்ம தேவனுடைய அன்பை பாத்தீங்களா, அதோட பல மடங்கு பெரியது. நாம தவறு செய்தாலும் தேவன் நம்ம என்ன செய்வாரு, விட்டுவிட மாட்டார். நாம் மனம் திரும்பி அவரிடம் வந்தால் அவர் நம்மை மன்னித்து அணைத்துக் கொள்வார். ரோமர் 8:35 சொல்லுது, ஷார்ட்டா நான் சொல்றேன், கிறிஸ்துவின் அன்பில் இருந்து நம்மை பிரிப்பவன் யார்? சோ நீங்க, நான் தவறு பண்ணிட்டேனே, என்னை கடவுள் நேசிப்பாரா, என்னை ஏற்றுக்கொள்வாரா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, கடவுள் கண்டிப்பாக நாம் மனம் திரும்போது நம்மை மன்னித்து விட்டு நம்மை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார். இன்று இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி அவரிடம் மன்னிப்பு கேட்டு அவரிடம் போங்க, அவர் உங்களை வரவேற்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். குட் நைட்.